செம்மனூர் கிராமத்துல செண்பகங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க சொந்தமா வீட்டு முன்னாடியே ஒரு இட்லி கடையை போட்டிருந்தாங்க. அவங்க அந்த இட்லி கடையை நம்பிதான் அவங்க பொழப்பையே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி இது போர்டு, இட்லி நல்லா இருந்தால் பணம் தரவும். அப்ப இட்லி நல்லா இருந்தா மட்டும் பணம் தந்தா போதுமா? என்னோட இட்லியை சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. நீ இட்லியை வாங்கி சாப்பிட்டு பாரு கண்ணு, அதுக்கப்புறம் நீயே தானா நல்லா இருக்குன்னு காசை மனசார கொடுத்துட்டு போவ பாரு. இட்லி தரேன், சாப்பிட்டு பாக்குறியாமா? இந்த இட்லிக்கும் சாம்பாருக்கும் ரொம்ப ருசியா இருக்கும். அப்படியா? அப்படின்னா எனக்கும் ஒரு தட்டு கொடுங்க, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா காசு தரேன், இல்லைன்னா தரமாட்டேன் பார்த்துக்கோங்க. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும் காசு கொடு, இல்லைன்னா வேணாம் என்ன? அந்த அக்காவும் அந்த இட்லியை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க. அந்த இட்லியோட ருசி நல்லா இல்லைன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அது ருசியா இருந்தது. பாட்டி, உண்மையிலே இந்த இட்லி ரொம்ப அருமையா இருந்துச்சு பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி தான், இதை நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்தாங்க பிடிங்க காசு, மனசார கொடுக்கலாம் இந்த இட்லிக்கு சட்னிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துமே. இந்தாங்க பாட்டி. சரி சரி, நான் போயிட்டு வரேன் என்ன? ஏன்னா செண்பகம், இதெல்லாம் இட்லி நல்லா இருந்தால் பணம் தரணும்னு எழுதி போட்டிருக்கிற, இதெல்லாம் தேவையாமா உனக்கு? நல்லா இருந்தால் அவங்களே வந்து வாங்கி சாப்பிட போகிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு? நாளைக்கு ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துட போகுது. இதெல்லாம் வேணாம், விற்றுட்டு நம்ம பிசாட்டு வந்துடுவோம் என்ன? இல்லைங்கம்மா, இந்த மாதிரி போர்டை வச்சா தான் பார்த்துட்டு சரி நல்லா இருந்தால் தானே பணம் கேட்குறாங்கன்னு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கவே, இந்த இட்லி நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இது போய் எதுக்கு சாப்பிட்டுட்டுன்னு கிளம்பி போயிடுறாங்கம்மா. எல்லாம் ஒரு நோக்கமாக தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். என்ன மோடி சண்முகம், சொல்கிறத சொல்லிட்டேன். சரி, இட்லி நாளை கொடு, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு. இங்கே சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் கொடு. அந்த பாட்டி இட்லியை வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்லான்னு கிளம்புனாங்க. அடே வெள்ளையா, ரொம்ப நேரம் பசிக்குதுன்னு சொன்னோம்ல, இங்கே பாத்தியா ஒரு கிளவி இட்லி கடையை போட்டிருக்குது. அங்கே பக்கத்துலேயே போர்டை பாடுறா, இட்லி நல்லா இருந்தா பணம் தந்தா போதுன்னு எழுதியிருக்கு. இதை வச்சு இந்த கிளவிட்ட ஆட்டையை போட்டு தின்ற வேண்டிதான். நீயுவா, 2 பேரும் மாத்துக்கட்டில் கடையை இன்னைக்கு காலி பண்ணி விட்டுருவோம், என்ன சொல்ற? சீக்கிரம் வாடா வெள்ளையா, யாராவது வந்துட்டா அதுக்கப்புறம் ஏமாற்ற முடியாது அந்த கிளவிய, வேமவா. ஐயோ, நான் வரலடா, இந்த கிழவி எங்கள் வீட்டு சைடு தான்டா உட்காந்துருக்கும். எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துச்சு. எங்கள் அம்மா விளக்கமத்தை எடுத்து சாத்துன்னு சாத்தி போடுவாங்க என்னைய. நீ போய் சாப்பிடு, நான் போகிறேன். அட போடா பயந்தாங்கோழி பக்கோடா, நானே போய் சாப்பிட்றேன், நீ ஒன்றும் சாப்பிட வேணாம், வீட்டுக்கு கிளம்பு. பாட்டி, போர்டில் என்னமோ எழுதி போட்டிருக்கீங்களே, இட்லிக்கு நல்லா இருந்தால் பணம் தந்தா போதுமா? அப்போ நல்லா இல்லைன்னா பணம் தர தேவையில்லையா? ஆமாம் கண்ணு, நீ இந்த இட்லியை சாப்பிட்டு பாரு. நீ நல்லா இருந்தால் பணத்தை கொடுத்தா போதும், நல்லா இல்லைன்னா நீ பணத்தை கொடுக்க வேணாம். இது நல்லா இல்லைன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இந்த இட்லி சாம்பார் சட்னிலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும்பா. நீ உட்காந்து சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு இதோட சுவை தெரியும். அப்படியா பாட்டி? சரி, அப்போ ஒரு தட்டு நிறையா இட்லியை போட்டு எனக்கு சாம்பார் சட்னியெல்லாம் ஊற்றித்தாங்க. நல்லா இருந்தால் பணம் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன், கோச்சுக்க கூடாது பார்த்துக்கோங்க. அந்த பாட்டியும் தட்டு நிறைய இட்லியை போட்டு சாம்பாரை ஊற்றி கொடுத்தாங்க. அவனும் வேணுங்கிற அளவுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். பாட்டி பார்த்துக்கிட்டே இருக்காத, இட்லியெல்லாம் அள்ளி வை நிறையா. திரும்ப வாங்கி அந்த இட்லி கடையவே காலி பண்ணிட்டான். அந்த அளவுக்கு அந்த இட்லியை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அவன். அப்பா, ஒரு வழியா வயிறு ஃபுல்லாயிருச்சு. பாட்டி, உன்னோட இட்லி நல்லாவே இல்லை. இட்லி நல்லா இல்லைன்னா பணம் தர தேவையில்லை, நான் கிளம்புறேன். என்னடா சொன்ன? இட்லி நல்லா இல்லைன்னு இவ்வளோ இட்லியை நல்லா மாங்குன்னு உள்ளே தள்ளிட்டு இட்லி நல்லா இல்லை நான் சொல்கிறேன். ஒழுங்காக என் பணத்தை வச்சுட்டு போடா. நல்லா இல்லைன்னா 2 இட்லியோடு நிப்பாட்டி இருக்கணும். இங்கே தட்டு முழுக்க இருந்த இட்லி எல்லாத்தையும் வயிற்ற கிழிச்சு கொட்டிக்கிட்டு இப்போ இட்லி நல்லா இல்லைன்னா சொல்கிற, ஒழுங்காக பணத்தை கொடு. ஐயோ பாட்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இட்லி நல்லா இருந்தால் தான் பணம் தரணும்னு நீ எழுதி போட்டிருக்கேல, நான் தான் இட்லி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நான் பணம் தரணும்? நியாயப்படி நடந்துக்கணும் நீ, இல்லைன்னா ஊர் மக்களை கூட்டிடுவேன் பார்த்துக்க. ஒழுங்காக இருந்துக்க, நான் கிளம்புறேன் என்ன? அந்த இட்லி கடையவே காலி பண்ணிட்டு அவன் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புனான். அட பாவி, இட்லி நல்லா இருந்தா பணம் தரணும்னு எழுதியிருந்தா இவன் பூரா இட்லி தின்னு போட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறானே. மனசாட்சியே இல்லை இவனுக்குலாம், கடையே போச்சுச்சா. காலையில் எந்திரிச்சதுமே அந்த பாட்டி ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களோட பேரன் கிஷோர் அந்த இடத்துக்கு வந்தான். பாட்டிமா, என்னாச்சுமா? எதுக்காக சோகமாக உட்காந்துருக்குறீங்க? நீங்கள் எப்போ சந்தோஷமாக தானே இருப்பீங்க. நானும் இன்னைக்கு இட்லியை உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி சோகமாக வெளியே உட்காந்துருக்குறீங்க. என்னாச்சு பாட்டிமா? ஒன்றும் இல்லை கண்ணு, உனக்கு டிஃபன் பாக்ஸில் இட்லியை எடுத்து வச்சிட்டேன், நீ எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புமா.
அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. நீங்க எதுக்காக சோகமா உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு சொல்லியே ஆகணும். என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு தீர்வை சொல்றேன். அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று அந்த போர்டில் இட்லி நல்லா இருந்தால் பணம் தரணும்னு எழுதி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு 4 பேர் வந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போவாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் நேற்று ஃபுல்லாக வந்து இட்லியை தின்னுபுட்டு கடைசியாக இட்லி நல்லா இல்லை பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான்ப்பா. பாரு அவனுக்கு எவ்வளவு தந்திரம் பாரு. எல்லாத்தையும் தின்னுபுட்டு கடைசியில் நல்லா இல்லைன்னு பணம் தராமல் ஏமாற்றிட்டு போயிட்டான். நிறையா நேற்று நஷ்டமாயிருச்சு கண்ணு. அதுக்காக தான் சோகமாக உட்காந்துருந்தேன். இவ்வளவுதானா பாட்டி விஷயம்? நீங்கள் கவலைப்படாதீங்க. நேற்று அமௌண்ட்டையும் இன்னைக்கு அமௌண்ட்டையும் நான் கண்டிப்பாக வாங்கி தரேன். இன்னைக்கு கண்டிப்பாக அவன் இட்லி சாப்பிட்றதுக்கு வருவான். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அந்த கிஷோருங்கிறவன் அவங்க பாட்டிக்கு ரொம்ப நல்ல ஐடியாவை சொல்லி கொடுத்தான். அவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடடே, ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கு கண்ணு. இன்னைக்கு அந்த கருப்பன் வரட்டும். அவனுக்கு இருக்குது. மூக்கை ஒழுக விட்டுக்கிட்டு என்ன திமிரு பிடிச்சி வந்தான் தெரியுமா அவன். அந்த பாட்டி வழக்கம் போல இட்லி கடையை போட்டாங்க. ஆனா அந்த போர்டுல இன்னைக்கு இட்லி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் 2 மடங்கு பணம் தரணும்னு எழுதி வச்சிருந்தாங்க. அந்த போர்டை யாருக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க. நினைச்ச மாதிரியே அந்த திமிரு பிடிச்ச பையன் அந்த இடத்துக்கு வந்தான். இன்னைக்கும் எல்லா இட்லியும் தின்னுபுட்டு நல்லா இல்லைன்னு கடைசியில் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட வேண்டிதான். போய் இன்னைக்கு வெளுத்து கட்டிட வேண்டியதான் இட்லி எல்லாத்தையும். சாம்பார் மனம் இங்கே வரைக்கும் ஆளை தூக்குதே. போவோம். என் பாட்டி இட்லி எல்லாம் எடுத்து வை, சாப்பிடணும், எனக்கு பசிக்குது. வந்துட்டியாடா கண்ணா, உனக்காக தான் காத்திருந்தேன். உட்காந்து சாப்பிடுப்பா. எவ்வளோ இட்லி வேணாலும் வாங்கி சாப்பிடு. என்ன நிறைய இட்லி உனக்காக இன்னைக்கு சுட்டு வச்சிருக்கிறேன். இட்லி இங்கே இருக்க இட்லி எல்லாம் தீந்தா கூட பரவாயில்ல, உனக்கு ஊற்றி போடுறேன். நீ நல்லா உட்காந்து இன்னைக்கு சாப்பிடு. என்ன இந்த கிழவிக்கு இன்னைக்கு என்ன நம்ம மேலே இவ்வளோ வாக்குற? சரி பாட்டி, எனக்கு கொடு இட்லியை. அவனும் தட்டு நிறைய இட்லியை போட்டு நல்லா வெளுத்து கட்டிக்கிட்டு இருந்தான். அந்த பாட்டிட்ட பத்தலன்னு கேட்டு எல்லா இட்லியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். என் பாட்டி, அடுத்த இட்லியை சூடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் அடுத்தடுத்து இட்லியை ஊற்றி போய் இந்த தட்டை நான் 2 நிமிஷத்துல காலி பண்ணிடுவேன். வேகமா ஊத்து. நிறைய இட்லிகளை அந்த பாட்டி ஊற்றி அவனுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்தாங்க. ஒரு வழியா அவன் சாப்பிட்டு முடிச்சு அந்த கடையே காலி பண்ணிட்டியான். சரி பாட்டி, இன்னைக்கு வழக்கம் போல இட்லி நல்லா இல்லை, நான் கிளம்புறேன். நல்லா இருந்தா தானே பணம் தரணும்னு எழுதியிருக்க. நல்லா இல்லைல்ல, அப்போ நான் எதுக்கு பணம் தரணும்? நான் கிளம்புறேன். என்ன நான் எங்க கண்ணா அப்படி எழுதியிருக்கிறேன்? நீ போர்டை பார்க்கவே இல்லையா? நீ போர்டை ஒரு நிமிஷம் நல்லா பாரு. அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு? இட்லி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அது சாப்பிட்டா அதுக்கு 2 மடங்கு காசு கொடுத்தே ஆகணும்னு எழுதியிருக்கு. பாத்தியா இல்லையா? நீ இன்னைக்கே 300 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ருக்க. அப்போ 600 ரூபாவா நீ கொடுத்தாகணும். கொடுப்பா. என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? அப்படிலாம் நீ போர்டில் எழுதவே இல்லை. இப்போ மாற்றி எதுவும் எழுதி வச்சிருக்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பணம்லாம் கொடுக்க முடியாது. நியாயப்படி தானே நடந்துக்கணும். நேற்றெல்லாம் நீ வேற மாதிரி எழுதி வச்சுட்டு இன்னைக்கு வேற மாதிரி எழுதி வச்சிருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நேற்று நான் நியாயப்படி நடந்துக்கிட்டு இருந்தானே. நீ நல்லா இல்லைன்னு சொல்லவும் எனக்கு பணம் தராமல் போனேன். நானும் ஒத்துக்கிட்டு போனேன்ல. இன்னைக்கு இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி தானே நீ நடந்துக்கணும். நேற்று போர்டில் என்ன எழுதியிருந்தோ அதுபடி தானே நீ நடந்துக்கிட்ட. அப்போ இன்றைக்கும் நீ அப்படி தான் நடந்துக்கணும். எனக்கு 2 மடங்கு பணத்தை எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அந்த ஊர் மக்களை கூட்டிடுவேன். ஒழுங்காக பணத்தை கொடு. ஊர் மக்கள்லாம் கூட்ட வேணாம். நான் 2 மடங்கு பணத்தை கொடுத்துட்றேன். ஐயோ, நேற்று சாப்பிட்டதுக்கு வச்சு இந்த கிளவி வாங்கிருச்சே பணத்தை. வச்ச இனிமேலாச்சும் யாரையும் ஏமாத்தாம இருப்பா. அப்பதான் நீ நல்ல பையனா இருப்ப. இல்லைனா இப்படிதான் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவ. சரியா? அவனும் அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனா. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி. அந்த பாட்டி இட்லி பாத்திரத்தை தவிர மிச்ச 4 பாத்திரத்துலயும் என்ன பொருள் வச்சிருந்தாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.